Hi. In this video, லிமிட்ஸ் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ஸை பற்றி பார்க்கலாம். சுவராஜ் அப்படின்ற கான்செப்ட்க்கு வந்து எல்லா சோஷியல் குரூப்ஸும் வந்து ஒத்து போகல. ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு குரூப் யார் ஒத்து போகலன்னா அன்டச்சபிள். அவங்கள வந்து இன்னும் லேட் 1930s அப்புறம் அவங்கள வந்து தலித்துன்னு சொல்லுவாங்க. ஓகே, காங்கிரஸ் என்ன பண்ணால் ரொம்ப நாளாக தலித்தை வந்து அவங்களோட சேர்த்துக்கவே இல்லை. எதுக்காகனா சனாதானிஸ் அப்படிங்கிறது வந்து ஹையர் காஸ்ட், கன்சர்வேட்டிவ் ஹையர் காஸ்ட் ஹிந்துஸ். அவங்க வந்து இவங்களை சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது செட் ஆகாது. அந்த மாதிரி இல்லை, அவங்க சேர்த்துக்கவே இல்லை. மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாருன்னா, சுதந்திரம் வேணும் அப்படின்னா அது 100 வருஷம் ஆனாலும் நீங்கள் வந்து அன்டச்சபிலிட்டி தீண்டாமைன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா 100 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்காது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அவர் அன்டச்சபிள்ஸ் வந்து என்ன சொன்னால் ஹரிஜன் அப்படின்னா கடவுளின் குழந்தைன்னு சொல்லுவார். சில்ட்ரன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கனைஸ் சத்யாகிரஹா டு செக்யூர் தம். ஓகே, இந்த ஹரிஜன் பீப்புள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா கோயிலுக்குள்ளே அது மாதிரி பொது கிணத்துல ரோட்டில் நடக்கிறது, ஸ்கூலில் போய் படிக்க வைக்கிறது இதெல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு அகைன்ஸ்டாக வந்து காந்தி என்ன பண்ணியிருப்பாருன்னா சத்யாகிரஹா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஹி ஹிம்செல்ஃப் க்ளீன் த டாய்லெட். காந்தியை பொறுத்த வரைக்கும் அவரோட டாய்லெட்டை அவர் தான் க்ளீன் பண்ணுவார். எதுக்காக அப்படின்னா அதை வந்து இந்த ஒர்க்கோட ஒரு நல்ல இந்த ஒர்க்கு வேலை இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களோட டிக்னிஃபை அவங்களோட ஒர்க்கை வந்து மதிக்கிற மாதிரி இவரும் அவரோட டாய்லெட்டை அவரே க்ளீன் பண்ணிப்பார். ஓகே, அதே டைமில் ப்ரெஷர் ரைட் அப்பர் காஸ்ட் ஆனால் இவரோட ஒப்பீனியனை வந்து சொல்கிறாரு, சேஞ்ச் பண்ண சொல்கிறாரு. அப்பர் காஸ்ட் பீப்புள் என்ன பண்ணணும், அவங்களோட ஹார்ட் அவங்களோட மனசை வந்து மாற்றிக்கணும். கிவ் அப் சின் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமைங்கிறது ஒரு பாவம் அப்படிங்கிறத புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி காந்தி சொல்கிறார். நிறைய தலித் லீடர் என்ன பண்ணுறாங்கன்னா டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருந்தால் அதில் மட்டும் நம்ம உள்ளே போனால் மட்டும் தான் நம்ம கம்யூனிட்டியோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியும். தலித் லீடர்ஸ் வந்து முடிவு பண்ணுறாங்க. தே பிகன் ஆர்கனைசிங் தெம்செல்ஃப் டிமாண்டிங் த ரிசர்வ்ட் சீட் இன் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன். அந்த மக்கள் வந்து படிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் 100 சீட் இருக்குது, அது தலித்துக்குன்னு 10 சீட்னா அதில் 10 சீட் தலித்து மட்டும் தான் படிக்க முடியும், வேறு யாரும் படிக்க முடியாது. இந்த மாதிரி கொடுக்குற சீட் தான் வந்து ரிசர்வ் சீட்டுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து அவங்க கேட்குறாங்க. செப்பரேட் எலக்ட்ரலைட்டு தலித் மெம்பர்ஸ், இப்போ எம்பி எம்எல்ஏ வந்து தலித் மெம்பர்ஸ்லேருந்து வரணும் அப்படின்னா அவங்க தனியாக ஒரு சட்டமன்றத்தில் இருக்கிற எம்பி எம்எல்ஏ சீட்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தலித் மெம்பர்ஸ்க்கு கொடுக்கணுங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, அதுபோல் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க உள்ள ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே அவங்க சோசியல் டிசபிலிட்டி சமுதாயத்தில் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்களோ அதுலேருந்து எல்லாத்தையும் விடுபட்டுறலாம், அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிடலாங்கிறத முடிவு பண்ணுறாங்க. தலித் பார்ட்டிசிபேஷன் இன் சிவில் டிசோபீடியன்ஸ் வாஸ் லிமிட்டட், ரொம்ப கம்மி தான். அதுலேயும் மகாராஷ்டிரா நாக்பூரில் வந்து அம்பேத்கரோட ரோல் இருக்கும். அதனால் அவங்க ரொம்ப அதிகமாக உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. இதில் அம்பேத்கர் வந்து தலித்தை ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணது யார் அப்படின்னா அம்பேத்கர். தலித்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா டிப்ரெஸ்ட் கிளாஸ் அசோசியேஷன், ஒரு அசோசியேஷன் வந்து 1930 ஃபார்ம் பண்ணியிருப்பார். இது யாருக்கும் அதே மாதிரி காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நிறைய இடத்துல கிளாஸ் ஆகிருக்கும். செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் வந்து அம்பேத்கர் என்ன கேட்பாருன்னா எங்களுக்கு தனி தொகுதி தாங்க, தலித்துக்கும் தனி தொகுதி தாங்கன்னு கேட்பாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணிடும்னா அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடும். அம்பேத்கரோட ஒரு டிமாண்டுக்கு வந்து ஓகே சொல்லிடும். உடனே காந்தி வந்து என்ன பண்ணுவார்னா சாகுமுறை உண்ணாவிரதம் ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஓகே, ஹீ பிலீவ்டு செப்பரேட் அல்ட்ரேட் டெலிட் வுட் ஸ்லோ டவுன். இந்த காந்தி என்ன நம்புறாருன்னா தனியாக அல்ட்ரேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களோட ப்ராசஸ்ஸு அவங்க வந்து சொசைட்டியோட இணையிறது இதெல்லாம் குறைஞ்சிரும், ரொம்ப ஸ்லோவாகிடும் அப்படின்னு சொல்லி காந்தி சொல்கிறாரு. கடைசியாக அம்பேத்கர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா காந்தியோட பொசிஷன் அவரோட பேச்சை வந்து கேட்டுட்டு பூனா பேக்ட் வந்து மகாராஷ்டிராவில் பூனான்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து சைன் பண்ணிடுவாங்க. செப்டம்பர் 1930 சைன் பண்ணிடுவாங்க. டிப்ரெஸ்டு கிளாஸுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொவிஷ்னல், அதாவது மாகாணம் ப்ளஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு கவுன்சிலுமே வந்து அவங்களுக்கு ரிசர்வ் சீட்டை வந்து ஒதுக்கிட்டு அதில் யார் ஓட்டு போடுவாங்கன்னா ஜென்ரல் எலக்ட்ரோலைட் அப்படின்னா பொதுமக்கள் எல்லாருமே, தலித்து மக்கள் தான் ஓட்டு போடணும்னு இல்லாமல் தலித்து மக்கள் நிற்பாங்க, ஆனால் எல்லா மக்களுமே ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. தலித் மூமெண்ட் ஹவவர் கண்டினியூ டு அப்ரெசிவ் ஆஃப் காங்கிரஸ் லெட் நேஷ்னல் மூமெண்ட். ஓகே, அப்ரெசிவ்னால் வந்து ஒரு ஃபியர் மாதிரி. ஓகே, சம் ஆஃப் த முஸ்லீம் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா ஆர் ஆல்சோ lukewarm in their ரெஸ்பான்ஸ் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். அந்தளவுக்கு அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஓகே, ஆஃப்டர் டிக்ளைன் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டும் கிலாஃபத் மூமெண்ட்டும் வந்து டிக்ளைன் ஆகுது. அப்போ லார்ஜ் செக்ஷன் நிறைய முஸ்லீம் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ்லேருந்து தனித்து விடப்பட்ட மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ கிலாஃபத் கமிட்டி எதுக்காக ஆரம்பித்தாங்க, அந்த இது நிறைவேறாமல் ஏன்னா வந்து கிலாஃபத் கமிட்டி வந்து நான் கோஆப்ரேஷனும் ஸ்டாப் ஆயிரும். அதனால்
முஸ்லீம் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸை விட்டு தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. மிட் 1920 காங்கிரஸ் கேம் டு மோர் விசிபிள் அசோசியேட்டிவ் ஓப்பன் ஹிந்து ரிலீஜியஸ் நேஷனலிஸ்ட் குரூப் லைக் ஹிந்து மகாசபா. அது 1920 தெரியும் காங்கிரஸ் வந்து ஓப்பனாகவே ஹிந்துயிசம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க முஸ்லீம் மக்கள். ஆஸ் எ ரிலேஷன் பிட்வீன் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் ரொம்ப மோசமாக போகுது. ஒவ்வொரு கம்யூனிட்டியும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்க ரோட்டில் பேரணி நடத்துவாங்க. அதனால அப்பப்போ வந்து என்ன வரும்னா ஹிந்து முஸ்லீம்ஸ் கலவரம், கம்யூனல் கிளாஸஸ் கலவரம், ரைட் இந்த வேரி சிட்டிஸ் இதெல்லாம் நடக்கும். ஒவ்வொரு ரைட்டுமே என்ன ஆகுனா இன்னும் ரொம்ப மோசமாக 2 கம்யூனிட்டிக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் கொண்டு போய்கிட்டே இருக்கும். ரொம்ப மோசமாக அந்த ரிலேஷன்ஷிப்பே இருக்காத மாதிரி ஆக்கி விட்ரும். அப்போ காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய எஃபர்ட் போடுறாங்க. நெகோசியேட் சொல்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் பேச்சுவார்த்தை பண்ணி நம்ம வந்து கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 1927 முடிவு பண்ணுறாங்க. அந்த கூட்டணி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு யூனிட்டி குட் பி ஃபோர்ஜ்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சேர்த்தாங்க. அப்படி இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்னென்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்மளுக்கு இந்த ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க அப்படின்னா வந்து அந்த பிரதிநிதித்துவம்னு சொல்லுவோம். அது தருவாங்களா ஃப்யூச்சர் அசம்பிளிஸ்னால் இதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷனில் நம்மளுக்கு தருவாங்களா இல்லையான்னு ஒரு விவாதம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. முகமது அலி ஜின்னா ஒன் ஆஃப் த லீடர் ஆஃப் முஸ்லீம் லீக்கோட ஒரு லீடர் தான் முகமது ஜின்னா. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தனியாக ஒரு எனக்கு டிமாண்ட் பண்ணுறாரு, தனியாக செப்பரேட் ஆல்டர்னேட் தந்துடுங்க அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறாங்க. முஸ்லீம்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுக்கணும், சென்ட்ரல் அசம்பிளிலையும் முஸ்லீம்ஸ் டாமினேட்டட் ப்ரொவின்ஸ் பெங்கால்லையும் பஞ்சாப்லேயும் எங்களுக்கு வந்து தனி சீட்டு வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பிரதிநிதித்துவத்தில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, தருவாங்களா தரமாட்டாங்களா. அப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆல் பார்ட்டிஸ் கான்ஃபரன்ஸ் வந்து 1928 வந்து அமைச்சிருப்பாங்க. அதில் பேசி பார்த்துருப்பாங்க. அதில் எந்த சான்ஸுமே இல்லைன்னு தெரிஞ்சவனையும் அதை ஸ்ட்ராங்காக அந்த காம்ப்ரமைஸ் பண்ணுறது வந்து ஸ்ட்ராங்காக யார் அப்போஸ் பண்ணியிருப்பாருன்னா எம்ஆர் ஜெயக்கர், ஒரு ஹிந்து சபாவோட ஒரு மெம்பர். அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா பயங்கரமாக அப்போஸ் பண்ணியிருப்பார். ஓகே, when civil disobedience movement started there were the atmosphere of suspicion and distrust between communities. அப்போது அந்த 2 கம்யூனிட்டிக்கு இடையிலுமே வந்து நிறைய சந்தேகம் ப்ளஸ் நம்பிக்கை இல்லாமல் இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. கடைசியாக என்னாச்சுன்னா காங்கிரஸ்லேருந்து முஸ்லீம் மக்கள் வந்து நிறைய பேர் விலகி போயிட்டாங்க. அது மாதிரி அது 2 பேரும் சேர்ந்து பிரிட்டிஷோட போராடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இல்லாமல் போயிடுச்சு. மெனி முஸ்லீம் லீடர்ஸ் இன்டெலெக்சுவல்ஸ் எக்ஸ்பிரஸ் த கன்சர்ன். அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு தனி முஸ்லீம்ஸ் வந்து நாங்கள் மைனாரிட்டி, இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் மைனாரிட்டியாக தான் இருக்கோம். எங்களோட கல்ச்சர், எங்களோட ஐடென்டிட்டி, எங்களோட இது எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிரும். யாரோட டாமினேஷன்னா ஹிந்துவோட மெஜாரிட்டியில் மூழ்கிரும்னு நினைக்கிறாங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து ஓவர். நெக்ஸ்ட் பார்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.